வந்து பிராட் டெட், அதாவது கூட்டு வரும்போதே அவர் இறந்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆன உடனே சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராம அவங்க சொந்தக்காரங்க, லோக்கல் கை இல்லையா, சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், பெரிய அளவில் வந்து அந்த காவல் நிலையத்தை, சங்கரன் கோயில் காவல் நிலையத்தை வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டு அங்கே வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்படுது. ஏற்பட்டோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், காவல்துறையினர் வந்து தாக்கியதில் இறந்துட்டாரு எங்களுடைய முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. கண்டினியூஸாக அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு பெரிய ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துக்கு வந்து உடனே டிஎஸ்பி வந்து காம்ப்ரமைஸ் பேசுகிறாரு. காம்ப்ரமைஸ் பேசுனா மக்கள் ஒத்துக்கல. ஏன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு போக்குவரத்தில் ஒரு விதிமுறைகள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணியிருக்கலாம், அவரை வந்து கூட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு என்னப்பா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு நடவடிக்கை, ஃபைனோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் பப்ளிக்கில் வச்சு அடிக்கும் பொழுது அடித்ததில் வந்து கண்மூடித்தனமாக அவர் தாக்குதல்